மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய இந்த பாடத்தினுடைய இறுதி தலைப்பும் கட்டுப்படுத்தலுடைய முறைகள் யாவை, கட்டுப்படுத்தலின் முறைகள் யாவைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மாணவிகளே, இதில் ஒரு 13 ஹெட்லைன் இருக்கும். நீ அவ்வளோ படிக்காத ஹெட்டிங்கே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிப்படி. இதில் நிறைய உனக்கு 5 மார்க்ஸ் கொஸ்டின், 3 மார்க்ஸ் கொஸ்டின் அப்படி கேட்பாங்க. ஓகே, நான் சொல்கிறத நீ நோட் பண்ணிக்க. என்ன 3 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு வரும், என்ன 5 மார்க்ஸ் கொஸ்டின்லாம் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு. மாணவிகளே, ஃபஸ்ட்டில் திட்டப்பட்டியல் மற்றும் திட்டப்பட்டியல்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது உன்னுடையதை அடிச்சுக்க. திட்டப்பட்டியல்ங்கிறத மட்டும் நினைவு வச்சுக்க. திட்டப்பட்டியல் அதில் உன்னுடைய புக்கில் 2 வேர்டு கொடுத்துருக்குறாங்க பாரு, அடிச்சிரு. திட்டப்பட்டியல், அதாவது திட்டப்பட்டியல் மற்றும் திட்டப்பட்டியல் கட்டுப்பாடு. சரியா, நீ அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. சரி, திட்டப்பட்டியல் மற்றும் திட்டப்பட்டியலுடைய கட்டுப்பாடு. ஃபஸ்ட்டில் உனக்கு திட்டப்பட்டியல் என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்டன்ஸில் ஒரு லெசனே அப்படி படிப்போம். திட்டப்பட்டியல் என்றால் என்ன? திட்டப்பட்டியல் என்பது எதிர்கால வரவு செலவுகளை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் அவைகளை எண் வடிவில் நமக்கு அறிக்கைகளாக வெளியிடக்கூடிய ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் மந்த்லி ஒரு 1 லேக் உன்னுடைய பேரண்ட் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க. இந்த 1 லேக்கில் அவங்க எவ்வாறு செலவழிக்கணும்? இப்போ சப்போஸ் நெக்ஸ்ட் மந்த் பண்டிகை காலம். அப்போ பண்டிகை காலங்களில் எதிர்பாராத செலவுகள் இருக்குது. இப்போ இந்த செலவுகளை நம்ம எப்படி பேர் பண்ணணும்? வரவுகளையும் செலவுகளையும் கொண்ட ஒரு ரஃப் ஒர்க்கை நம்ம பிளான் பண்ணுறது, என்னென்ன செய்யணுன்ட்டு. அதே போல் தான் ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய நிறுவனத்தினுடைய நிதி வரவு செலவுகளை, வருவாய் மற்றும் செலவுகளை என்ன செய்யணும், திட்டங்களாக என்ன செய்வாங்க, எண் வடிவில் தரக்கூடிய ஒரு பட்டியல் தான் திட்டப்பட்டியல். அதாவது சொல்லுவோம், வட்டி நமக்கு இவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு, வாடகை எவ்வளோ பெற வேண்டியிருக்கு, சம்பளம் எவ்வளோ செலுத்த வேண்டியிருக்கு, பங்காதாயம் நமக்கு எவ்வளோ வர வேண்டியிருக்கு இப்படின்னு சொல்லிட்டு வரவுகளையும் செலவுகளையும் வேறுபடுத்தி காட்டி எதிர்காலத்தில் நம்ம என்ன செயல்பாடுகள் அதை செய்யலாம் வச்சுன்னு சொல்லி அறிந்து கொள்வதற்காக வகைக்கூடிய, அதாவது எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு ஆய்வு. எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிப்பதற்காக ஆய்வை எண் வடிவில் தரக்கூடிய ஒன்று தான் என்னென்னா திட்டப்பட்டியல் என அழைக்கப்படுகிறது. இந்த திட்டப்பட்டியல் நமக்கு என்ன சொல்லணும்னா மேலாண்மைக்கு ஒரு நல்ல ஒரு கருவி. அதாவது திட்டப்பட்டியலை வச்சு நம்ம நிறுவனத்தை நம்ம என்ன செய்யணும்னா அதனுடைய கொள்கைகள், வரவு செலவு திட்டம்லாம் நமக்கு தெரிஞ்சிருது. எனவே அவற்றினுடைய நடைமுறைகளை வகுப்பதற்கு நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்ட அறிக்கை நமக்கு சரியான முறையில் குறிக்கோள்களை, இலக்குகளை அடைவதற்காக இந்த திட்ட அறிக்கை நமக்கு உதவி அளிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இது பண மதிப்பில் தான் அவை குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது எண் வடிவில் தரக்கூடிய ஒன்று. இந்த திட்டப்பட்டியலுடைய வகைகள் யாவைன்னு சொல்லிட்டு உனக்கு 3 மார்க்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோமா. இந்த திட்டப்பட்டியல் வகைகள்லேயே 1வது பாயிண்டில் உன்னுடைய புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக 6 வித திட்டப்பட்டியலை பற்றி படிக்கிறோம். விற்பனை திட்டப்பட்டியல் விற்பனைகளை குறித்து போடுவாங்க இல்லையா, எவ்வளவு, அதாவது அவங்க அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் எவ்வளவு எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. சரியா, அடுத்து கொள்முதல் திட்டப்பட்டியல், உற்பத்தி திட்டப்பட்டியல், நிலையான திட்டப்பட்டியல், நெகிழ்வான திட்டப்பட்டியல், ரொக்க திட்டப்பட்டியல் இப்படின்னு சொல்லிட்டு 6 வகை திட்டப்பட்டியல் படிக்கிறோம். இந்த திட்டப்பட்டியல் என்பது அப்போ என்ன சொல்லுவான்னு சொன்னால் எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிட்டு அறியக்கூடிய ஒரு கருவி தான். மேலாண்மைக்கு ஒரு என்ன சொன்னால் வழிகாட்டக்கூடிய ஒரு கருவி. இதில் என்ன சொன்னால் நிறுவனத்தில் வரையறுக்கப்பட்ட வரவுகள், செலவுகளை என்ன சொன்னால் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கும். இந்த குறிப்பாக அவங்க செலவுகளுக்கு தான் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. செலவுகளை தான் என்ன சொன்னால் கூட்டலாமா குறைக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா. ஏதாவது வருவாய்க்கு தக்கதான் செலவு செய்ய வேண்டும் என்பது நிறுவனத்தினுடைய நிபந்தனை. எனவே அந்த நிபந்தனைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அந்த நிபந்தனைகளுக்காக அவங்க திட்டங்களை வகுப்பதற்காக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு எண் வடிவிலான ஒரு கருவின்னு சொல்கிறோம். இந்த திட்ட அறிக்கையின் மூலம் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள், இலக்குகளை அடைவதற்காக அவை வாய்ப்பளிக்கின்றன. பண அளவில் குறிப்பிடப்பட்டிருக்கும். திட்டப்பட்டியலுடைய வகைகள்: விற்பனை திட்டப்பட்டியல், கொள்முதல் திட்டப்பட்டியல், உற்பத்தி திட்டப்பட்டியல், நிலையான திட்டப்பட்டியல், நெகிழ்வான திட்டப்பட்டியல், ரொக்க திட்டப்பட்டியல் என அழைக்கப்படுகின்றன. அடுத்தல மாணவிகளே, செகண்ட் கொஸ்டின் உனக்கு 5 மார்க் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின்.
சமநிலை புள்ளி பகுப்பாய்வு 5 மார்க் இல்லைன்னா கட்டாயம் 3 மார்க் கொஸ்டின் இருக்கும். இதை படிக்காமல் நீ ஹாலுக்கே வர முடியாது, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சமநிலை புள்ளி பகுப்பாய்வுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த சமநிலை புள்ளி பகுப்பாய்வு எதுக்கு பயன்படுத்தினான்னா, ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகளுடைய அடக்க விலையை நிர்ணயிப்பதற்காக, ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அடக்க விலையை நிர்ணயிப்பதற்காக. அடக்க விலை என்பது அந்த உற்பத்தி விலை. நீ பார்த்தேன்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துக்க, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் விற்பனை விலைன்னு கொடுத்துருப்பாங்க, 10 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய விலை அந்த 10 ரூபாயில் ப்ளஸ் லாபமும் சேர்ந்தது விற்பனை விலை. ஓகே, அடக்க விலை ப்ளஸ் லாபம் இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை. இந்த தத்துவம் தான் உனக்கு தெரியணும். அடக்க விலை ப்ளஸ் லாபம் இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை. அப்போ ஒரு பொருளுக்கான விற்பனை விலையை நம்ம என்ன சொன்னால் நிர்ணயித்து கொள்ள முடியும். அப்போ அந்த விற்பனையின் மூலம் நமக்கு வந்து ஆக்சுவலாக லாப நட்டங்களை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த சமநிலை புள்ளி லாப நட்டங்களை அறிவதற்காக மட்டுமல்ல, அந்த மொத்த விலை, அதாவது மொத்த அடக்க விலையை அறிவதற்காக இந்த சமநிலை புள்ளி நம்ம என்ன செய்யறோம்னா நிர்ணயிக்கிறோம். இந்த சமநிலை புள்ளி அடக்க விலையிலிருந்து அதிக விலை கூடியிருக்கு. இப்போ பாரு, ஒரு பிஸ்கட் பாக்கெட் தயாரிக்கிறதுக்கு 8 ரூபா என்ன செய்யணும் ஆகிறதுன்னு கணக்கிட்டுருப்பாங்க. இந்த 8 ரூபா பிஸ்கெட்டை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2 ரூபா கூடுதலாக விற்கிறாங்க, இந்த 2 ரூபா லாபம். சில சூழ்நிலையில் மார்க்கெட் ரேட், இப்போ ஒரு தக்காளி பழம் எடுத்துக்க, அதற்கான செலவு உனக்கு 8 ரூபா இருக்கலாம் ஒரு கிலோ உற்பத்தி ஆகிறதுக்கு. ஆனால் அந்த உற்பத்தி ஆகிற பழம் எதுவும் இப்போ மழை காலம் சட்டக்குன்னு என்ன செஞ்சிடும், அதாவது கிலோ 5 ரூபாய்க்கு வரும், கிலோ 7 ரூபாய்க்கு வரும். அப்போது அடக்க விலையை காட்டிலும் குறைவான விலைக்கு விற்கிறோம். இப்போ இது என்னதாயிரும், நட்டமாயிரும். புரியுதா? எனவே ஒரு பொருளினுடைய உற்பத்தி விலைக்கு அல்லது மொத்த அடக்க விலை அதை நிர்ணயிக்கிறோம். இந்த அடக்க விலையை சமநிலை புள்ளி குறிக்கிறது. மொத்த அடக்க விலையை, ஒரு பொருள் உற்பத்தியினுடைய அடக்க விலையை நிர்ணயிப்பதான் சமநிலை புள்ளி. அடக்க விலையை காட்டிலும் அதிக விலைக்கு விற்றேன்னு சொன்னால் அது லாபம், அடக்க விலையை காட்டிலும் குறைவான விலைக்கு விற்றேன்னு சொன்னால் அது நட்டம். என் மொத்தத்தில் சொல்ல போனேன்னு சொன்னால், விற்பனை விலை எப்படி நிர்ணயிப்பாங்கன்னு சொன்னால், ஒரு பொருளின் அடக்க விலை ப்ளஸ் லாபம் இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை என அழைக்கப்படுகிறது. மாணவர்களே, உன்னுடைய புக்கில் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருமா. இந்த டயக்ராமையும் அந்த ஃபார்முலா வரவிலக்கண இந்த ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதை நீ மனப்பாடமாக படித்து எழுதிடணும். 5 மார்க் கொஸ்டின் பாரு. ஃபஸ்ட்டில் நம்ம எப்போவுமே கிராஃப்னு போட்டோம்னாலே எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு போடுவோம் இல்லையா. இப்போ பாரு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு போட்டுறான். இதில் என்ன கொடுத்துட்றாங்க, சைடில் பாரு, கீழே என்ன கொடுத்துருக்கு, விற்பனை விலை. எக்ஸ் ஆக்சிஸ் விற்பனைன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்யில் அடக்கம் மற்றும் வருவாய் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சமநிலை புள்ளியை வரையும் பொழுது, இந்த சமநிலை புள்ளி என்பது ஒரு பொருளினுடைய மொத்த அடக்க விலையை காரணிக்கிறோம். இப்போ இந்த விற்பனை விலையை பாரு, க்ரீன் லைன் ஃபுல்லாக உனக்கு விற்பனையின் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை குறிப்பிட்டிருக்காங்களா. அடுத்து நிலையான அடக்கங்கிறதையும் ஒரு இதை குறிக்கிறாங்க. ரெண்டையும் கிராஸ் பண்ணுற இடம், அந்த ஒரு ஆரோ மார்க் உனக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் உன்னுடைய சமநிலை புள்ளி, இது உன்னுடைய மொத்த அடக்கம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சமநிலை புள்ளி பகுப்பாய்வுக்கான ஃபார்முலா நீ மனப்பாடம் பண்ணி படித்து எழுதணும். சமநிலை புள்ளி பை நிலையான செலவுகள் அல்லது என்ன சொல்கிறோன்னா பாரு, விலை மாறும் செலவுகள், விலை மைனஸ் மாறும் செலவுகள். அதாவது நிலையான செலவுகளுக்கு விலை, நிலையான செலவுகள் என்பது மொத்த விலையை நம்ம சொல்லியிருக்கலாம். இதில் என்ன சொன்னால் மைனஸ் மாறும் செலவுகள் திடீர்னு விளம்பரம் பண்ண வேண்டியிருக்கும். விளம்பர செலவு புதிதாக உருவாக்கப்படக்கூடிய செலவுகளை உள்ளடக்கும். எனவே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய செலவுகள் என்ன சொன்னால் கழிக்கப்பட வேண்டும். நிலையான செலவுகளிலிருந்து புதிதாக உருவாக்கக்கூடிய செலவுகள் கழிக்கணும். சமநிலை புள்ளி என்பது என்ன சொல்கிறோம் பாரு, அதனுடைய பகுப்பாய்வுக்கான ஃபார்முலா சமநிலை புள்ளி பை நிலையான செலவுகள் மைனஸ் மாறும் செலவுகள். நிலையான செலவுகள் மைனஸ் மாறும் செலவுகள் நினச்சிக்க. நிலையான செலவுகள் மைனஸ் மாறும் செலவுகள். மாணவிகளே, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சமநிலை புள்ளி பகுப்பாய்வுனா என்ன அப்படி கேட்கலன்னு சொன்னாலும் உனக்கு திட்டப்பட்டியலும் உனக்கு முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின், சமநிலை புள்ளியும் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் இல்லைனாலும் உனக்கு என்ன சொன்னால் 3 மார்க் கொஸ்டின் கட்டாயம் வரும். அதே போல் அடுத்தது பாரு, முதலீட்டின் மீதான வருவாய். இது உனக்கு முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். முதலீடு மீதான வருவாய். முதலீடு என்பது நமக்கு சொத்துன்னு படிச்சிருக்கோம், அக்கௌண்டன்ஸில் அதிகமாகவே உனக்கு தெரிஞ்சிருக்கும். முதலீடு சொத்து. ஒரு நிறுவனத்தில் நம்ம ஏதேனும் ஒரு கம்பெனியில் நம்மளுடைய பணத்தை என்ன செய்கிறோம், டெபாசிட் பண்ணுறோம்.
இந்த டெபாசிட்கான நமக்கு ரிசீட் தந்துடுவாங்க. அந்த கம்பெனி நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நமக்கு என்ன சொல்லணும்னா அதனுடைய பங்குதாரர் மாதிரி ஆயிரும் இல்லையா. இப்போ நமக்கு இது என்ன சொன்னால் அந்த நிறுவனம் ஈட்டக்கூடிய பங்கு ஆதாயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு பதிலாக அந்த நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வருவாயாக தருவாங்க, முதலீட்டின் மீதான வருவாய். இப்போ இந்த பங்குதாரர் தான் முதலீடு பண்ணுவாங்க. யாரெல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய ஷேர் ஹோல்டரோ பங்குனரோ, நீ அக்கௌண்டன்ஸ்லையும் படிச்சிருப்பா, காமர்ஸ்லையும் படிச்சிருப்பான், யாரெல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய பங்குனரோ அந்த நிறுவனத்தினுடைய பங்குனர்களுக்கு அதனுடைய என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பங்குனர்களுக்கு அந்த லாபத்தில் உள்ள வருவாய் என பகிர்ந்து கொடுக்கப்படும். அப்போ அந்த நிகர லாபங்கள் உரிமையாளருடைய நிதிகள் போன்றவற்றிற்கு இடையான உறவு முறையை குறிக்கிறது. நிகர லாபம் உரிமையாளருடைய நிதிகளுக்கும், அதாவது நிகர லாபத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உரிமையாளர்களுடைய நிதிகளுக்காக அதை கொடுக்கப்படும், அவங்க செய்த முதலீட்டிற்காக கொடுக்கப்படக்கூடிய வருவாய். இப்போ இந்த வருவாய் என்னப்பாரு பங்குதாரர் முதலீட்டின் மீதான வருவாய் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அவங்க எந்த அளவுக்கு டெபாசிட் பண்ணியிருந்தாங்களோ அந்த டெபாசிட்டுக்கு நிகர லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வருவாயாக கிடைக்கும். எனவே நிகர லாபத்திற்கும் உரிமையாளர்கள் இடப்பட்ட தொகையும் உரிமையாளர்கள் இடப்பட்ட முதல் வேறு முதலீடு வேறு, அவங்க செய்திருக்கக்கூடிய டெபாசிட்டுக்கும் இடையே உள்ள விகிதத்தை கூறக்கூடிய ஒன்று தான் முதலீட்டின் மீதான வருவாய். இதுக்கான ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பாருமா. பங்குதாரர் முதலீட்டின் வருவாய் = நிகர லாபம். நிகர லாபத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுப்பாங்க. அதான் ப்ராக்கெட்டில் பாரு, வட்டி மற்றும் வரிக்கு பின்பு. அதாவது நிறுவனம் அவங்க டேக்ஸ் இன்கம் டேக்ஸ்லாம் நிகர லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுப்பாங்க இல்லையா. அதுக்கு பின்னர் தான் என்ன செய்வாங்கன்னா நிகர லாபத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி பங்குனர்களுக்கு பங்காதாயமாக கொடுக்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்க, முதலீட்டின் மீதான வருவாய் = நிகர லாபம். அதாவது எப்போ வட்டி மற்றும் வரிக்கு பின்பு, வட்டிலாம் கொடுத்து வரிக்கு பின்னர்லாம் கொடுத்த அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுக்கப்படுகிறது. புரிந்து மனப்பாடமாக படி. முதல் 3 நீ முக்கியமாக கட்டாயம் நீ படிக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். ஓகே. அடுத்து 4வது பாயிண்ட்டு புள்ளியியல் ஆய்வுன்னு கொடுத்துருவோம். இந்த புள்ளியியல் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளோட நீ மேத்ஸ் படிச்சிருப்பான். அதாவது ராணியை விட கமலா அதிக மதிப்பெண்கள் அப்படின்னா 2:1, 1:2 விதத்தில் மதிப்பெண்கள், அவங்களுடைய ஹைட்டு அப்படிலாம் சொல்லுவோம், விகிதங்கள். அதுக்கப்புறம் சராசரி கணக்கிடுவோம். இல்லை ஒரு கிளாஸில் 55 மாணவிகள் எடுத்தோம்னா அவங்க கூட்டின மதிப்பெண்களை மொத்தத்தில் கூட்டி 55ஆல் டிவைட் பண்ண அது சராசரி. அதுக்கப்புறம் சதவீதங்கள் இல்லையா, லாபத்தெல்லாம் நம்ம சதவீதத்தில் தான் குறிப்போம், மொத்த லாபம் எத்தனை சதவீதம்னு சொல்லிட்டு. எனவே விகிதங்கள் சராசரிகள் சதவீதங்களில் குறிப்பிடக்கூடிய ஒரு ஒன்று தான் புள்ளியியல் ஆய்வு. அதாவது துல்லியமாக நம்மளுடைய வரவு செலவுகளை கட்டுப்படுத்தல் மூலமாக அந்த பணிக்கு நமக்கு தேவை, கட்டுப்படுத்தல் பணிக்கு அதற்காக துல்லியமாக கணக்கிடக்கூடிய ஒன்று. திட்டவட்டமாக அந்த பிரச்சனைகளை நம்ம களைவதற்கு முடியும். இதில் என்ன செய்யணும், அந்த புள்ளியியல் ஆய்வுகளை வச்சு புள்ளியியல் வரைபடங்கள் தயாரிப்பாங்க. இந்த புள்ளியியல் வரைபடமும் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய ஒப்பீடுக்காக நமக்கு என்ன செய்யணும்னா பயன்படுத்தப்படும் புள்ளியியல் வரைபடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புள்ளியியல் வரைபடங்களும் நம்மளுடைய ஒப்புநோக்கு ஆய்வுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்து 5வது பாருமா, பாரு மேலாண்மை தகவல்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த மேலாண்மை தகவல் முறை அப்படின்னு சொல்கிறோம். மேலாண்மைக்கு என்ன தகவல் தேவை, ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளருக்கு தேவை எந்த அளவுக்கு நம்மளுடைய நிறுவனத்தினுடைய பொருட்கள் இருக்குது, அவங்கள எப்படி சேமித்து வைக்கணும், அதை எப்படி காக்கணும், எவ்வளோ பணியாளர் இருக்காங்க, அந்த பணியாளர்கள் கொண்டு எத்தனை விதமான பணிகள் செய்ய வைக்கணும், நிறுவனம் தொடர்ச்சியாக சீராக இயங்குவதற்கு பல்வேறு விதமான மேலாண்மை தகவல் தேவை. திட்டமிடணும், கட்டுப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும், இன்னும் சொல்லணும் தகவல் தொடர்பு முறைகள், இத்தனை மேலாண்மை பணிகளும் அவருக்கு அவ்வப்பொழுது உடனுக்குடன் தேவைப்படும் இல்லையா. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவருடைய பணிகளை பொறுத்தளவில் அவர் நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஒவ்வொரு நிலையிலையும் அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக நடைபெற, வணிகம் தொடர்ச்சியாக நடைபெற அல்லது சீராக நடைபெறுவதற்காக ஒரு நிறுவனத்திற்கு தேவையான தகவல்களையும் நமக்கு என்ன சொன்னால் கிடைக்கிறது. அடுத்த 6வது பாயிண்ட் பாருமா, வெளியார்ந்த மற்றும் உள்ளார்ந்த தணிக்கை. வெளியார்ந்த மற்றும் உள்ளார்ந்த தணிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். வெளியார்ந்த தணிக்கைன்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தில் இப்போ நம்ம கம்பெனி வச்சுருக்கோம், நம்ம கம்பெனிக்கு கவர்மெண்ட் ஆடிட் கொடுக்கலாம்,
இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் பிற கம்பெனிலேருந்தும் ஆடிட் பண்ணலாம். இவ்வாறு வெளியிலிருந்து நம்மளுடைய நிறுவனத்திற்கு வந்து கணக்குகளை ஆய்வு செய்து அதற்கான அறிக்கை தயாரிக்கக்கூடிய ஒன்று தான் வெளியார்ந்த தணிக்கை. இந்த வெளியார்ந்த தணிக்கை யார் தணிக்கை செய்வா அப்படின்னா பட்டய கணக்காளர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ படித்தவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சிஏ படித்தவங்கள வச்சு நம்ம நிறுவன கணக்குகள் எல்லாம் வரவு செலவு, இன்னும் அவங்களுக்கு பிரித்து கொடுத்த பங்காதாயம், கடன் மீதான வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க, எல்லா கணக்கையும் அணுவாக பார்த்துருவாங்க. புரியுதா? பார்த்து தணிக்கை செய்யப்பட்டு, அதை தணிக்கைனாலே ஒப்பீடு செய்யப்பட்டு தகுந்த ஆதார ஆவணங்களோடு ஒப்பீடு செய்யப்பட்டு தணிக்கை அறிக்கை வழங்குவாங்க. அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பட்டய கணக்காளரால் என்ன செய்யப்படும்னா கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை அளிக்கப்படும். இந்த அறிக்கை அளிக்கப்பட்டது தான் தணிக்கை அறிக்கை என அழைக்கப்படுகிறது. இந்த தணிக்கை அறிக்கை தான் வெளியார்ந்த தணிக்கை என அழைக்கப்படுறது. இப்போ உள்ளார்ந்த தணிக்கை என்பது நிறுவனத்தினுடைய உள்ள பணி. இப்போ சப்போஸ் நம்ம ஸ்கூலில் எடுத்துட்டோன்னா ஸ்கூல்லேருந்து ஹெச்எம்டியை அவங்க என்ன செய்யலாம், கணக்குகளை காட்டுறது, டெய்லி காட்டி இன்சியல் வாங்குறது உள்ளார்ந்த தணிக்கை. நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களிடமிருந்தே கணக்கில் இன்னும் ஒன்று சொல்லணும்னா 5 பேர் பணியாற்றுறாங்கன்னா 5 பேருடைய கணக்கில் மியூச்சுவலாக மாற்றி செக் பண்ணக்கூடியது உள்ளார்ந்த தணிக்கை. ஒரு நிறுவனத்தின் உள் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்குள் தணிக்கை செய்யப்படும். ஏன்னால் அதாவது ஆய்வு செய்யப்படும்போது அது உள்ளார்ந்த தணிக்கை என அழைக்கப்படுது. வெளியிலேருந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பட்டய கணக்காளர் படித்த நபர்களால் தணிக்கை செய்து தணிக்கை சான்றிதழ் அல்லது அறிக்கை பெறக்கூடுமையாயின் அது வெளியார்ந்த தணிக்கை என அழைக்கப்படுகிறது. அடுத்து 7வது பாரு, பொறுப்புகள் மையம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். பாருமா, பொறுப்புகள் மையம். இந்த பொறுப்புகள் மையம்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரை அந்த நிறுவனத்திற்கான பொறுப்பு யார் எடுத்துக்கிட்டது? ஒரு தனிப்பட்ட நபரே நிறுவனத்தை ஏற்று நடத்தி செல்லக்கூடிய ஒரு முழு பொறுப்பை ஏற்றாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு நிறுவனத்தை இப்போ பாரு, உற்பத்தி துறையை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலன் என்பவர் பொறுப்பு எடுக்கிறாருன்னா அந்த பாலன் என்பவர் தான் உற்பத்தி துறையில் ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்கோ லாபத்துக்கோ அவர் தான் பொறுப்பு. புகழப்படுறதும் அவர் தான், அதனுடைய பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு நபர் தான். எனவே ஒரு குறிப்பிட்ட துறையை ஒரு குறிப்பிட்ட நபர் பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய ஒரு செயல்பாடு பொறுப்புகள் மையம் அழைக்கிறோம். இந்த பொறுப்புகள் மையத்தில் நமக்கு வந்து திட்டப்பட்டியல் கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பொறுப்பு மையத்தை சரியாக அவங்க வந்து வரைபடுத்துவாங்க. ஒவ்வொரு துறைக்கும் யார் யார் பொறுப்பு, இந்த துறை இந்த நபர் குறிப்பிட்ட நபரிடமிருந்து என்ன செய்யணும்னா பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்குங்கிறத பொறுப்பு மையத்தை சரியான முறையில் என்ன சொன்னால் தீர்மானித்து கொள்ள முடியும். அடுத்து செலவு மையம். பாருமா, இந்த செலவு மையம் அப்படின்னு சொல்லும்போது பாரு, இந்த ஒரு நிறுவனத்தினுடைய சம்பளங்கள் கொடுக்கறது, மேலாளருக்குரிய சம்பளங்கள், அதுக்கப்புறம் என்ன சொன்னால் பணியாளர்களுக்குரிய சம்பளங்கள், நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான செலவுகள், இந்த செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது யாருன்னா அந்த நிறுவனத்தினுடைய துறை மேலாளர்களாக இருக்கலாம் அல்லது நிறுவனத்தினுடைய மேலாளர்கள். சப்போஸ் ஒவ்வொரு துறைகளாக பிரிக்கப்பட்ட துறை மேலாளர்கள் அல்லது அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் சம்பள விநியோகம் மற்றும் இதர செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கு பொறுப்பாக இருக்கிறார். எனவே ஒரு மேலாளர் தான் செலவு மையமாக கருதப்படுகிறார். இந்த செலவு செய்யும்போது கணக்கியல் மற்றும் ஆராய்ச்சி போன்ற துறைகளுக்கும் அவர் என்ன சொன்னால் பல்வேறு விதமான செலவுகளை மேற்கொள்ளலாம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்து வருவாய் மையம். இந்த வருவாய் மையமும் யார் தான் சேரும்னா ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளர் தான் சேரும். ஏன்னு கேட்டோன்னா நிறுவனத்தினுடைய செலவுகளுக்கு எவ்வாறு அவர் பொறுப்பேற்கிறாரோ அதுபோல் வருவாய்க்கும் அந்த நிறுவனத்தினுடைய மேலாளரே பொறுப்பேற்கிறார். அந்த வருவாய் எதை பொறுத்து அமையும்? நிறுவனத்தினுடைய சந்தையினுடைய விற்பனையை பொறுத்து அமையும். எனவே விற்பனைகள் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய்க்கான கணக்குகளுக்கும் அதனுடைய செலவுகளுக்கும் ரெண்டுக்குமே மையமாக திகழக்கூடிய நபர் நிறுவனத்தினுடைய மேலாளர் என அழைக்கப்படுகிறான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து பாருமா, லாப மையம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த லாப மையம் அப்படின்னு சொல்லும்போது நிறுவனத்தினுடைய லாபம் எவ்வாறு பிரிக்கப்பட்டது? லாபம்னாலே ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த சமநிலை புள்ளியில் அடக்க விலையிலிருந்து அதிகமாக விற்பனை செய்யப்படுமே லாபம், குறைவாக விற்பனை செய்யப்படுமே நமக்கு என்ன சொன்னால் நட்டத்தை ஏற்படும். எனவே ஒவ்வொரு நிறுவனம் லாபத்தை நோக்கி தான் செயல்படுவாங்க, லாபத்தை நோக்கி எதிர்பார்க்குறாங்க. எனவே அந்த பொருள்சார் பிரிவு மற்றும் சேவை பிரிவுகளுக்கெல்லாம் எவ்வளோ லாபம், பொருள்சார் பிரிவுலேருந்து நமக்கு எவ்வளோ லாபம் இருந்து, சேவை பிரிவுலேருந்து எவ்வளோ லாபம், ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரிவுகளில் இருந்து எவ்வளவு லாபங்கள் பெற்றன என்பதனை கணக்கீடு செய்யப்படுகிறது. அடுத்து முதலீடு மையம். இந்த முதலீடு மையம் என்பது ஒரு மேலாளர் தங்களுடைய சொத்தின் மீது கிடைக்கக்கூடிய வருவாய் பொறுப்புகளை அவர் என்ன சொன்னால் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலாளர் சொத்தின் மீது வருவாய் கிட்டும் பொறுப்புகளை, அதாவது ஒரு மேலாளருடைய சொத்து அல்ல, நிறுவனத்தின் சொத்துக்கள் மீது கிடைக்கக்கூடிய
அதாவது வருவாய் கிட்டும் பொறுப்புகள், அதாவது சொத்துக்கள் மூலமாக எவ்வாறு இப்போ சப்போஸ் நமக்கு நிறைய களிமண் இருக்குது, 4 கடை கட்டி அதன் மூலம் வருவாயை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு உருவாக்கக்கூடியது. எனவே நிறுவனத்தில் காணப்படுகிற சொத்துக்கள் மீது வருவாயை பெறக்கூடிய வகையில் அவர் என்ன செய்யணும், வருவாய் ஈட்டக்கூடிய பொறுப்புகளையும் இருக்குமே. ஆனால் அது முதலீடு மையமாக அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய வருவாய், சொத்துக்கள் மீது கிடைக்கக்கூடிய வருவாய் முதலீடாக கருதப்படும். எனவே அது முதலீடு மையமாகவும் ஒரு மேலாளர் தான் காணப்படுறார். எதுக்கெல்லாம் மேலாளர்? செலவுக்கு மேலாளர் தான், வருவாய்க்கு மேலாளர் தான், லாபத்திற்கும் மேலாளர் தான் சார்றாரு. ஆனால் அந்த லாபத்தை பொறுத்தல பொருள் பிரிவு ஒவ்வொரு சேவை பிரிவுலேருந்து எவ்வளோ வந்துச்சுன்னு கணக்காட்டணும். அதே நேரத்தில் முதலீடுக்கும் மையமாக காணப்படுறார். அடுத்து தனிப்பட்ட கூர்நோக்கு. இந்த தனிப்பட்ட கூர்நோக்குன்னு சொல்லும்போது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்படுத்தல், ஏதேனும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் விலகல் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் அது கட்டுப்படுத்த முடியாத உண்டு. அப்போ நட்டத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த நட்டத்தை ஏற்படுத்தக்கூடியது நட்டம் ஏற்படுத்தினாலே அப்போ அங்கே என்னென்னா சமநிலை புள்ளி நமக்கு சரியான முறையில் நம்ம நிர்ணயிக்கலைன்னு அர்த்தம் இல்லையா. அந்த அடக்க விலையை காட்டிலும் நம்ம குறைவான விலை இருக்கும். அப்போ சரியான அளவில் நமக்களுடைய கட்டுப்பாடு நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளலைன்னு சொல்லி காணப்படும். எனவே மேலாளர் என்ன செய்யணும், என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அந்த பணியாளர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்கிறதுக்காக மேலாளர் இருக்கணும். அதே போல் கீழ்ப்பணியாளர்கள் மேலாளர்ந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கிடைக்கக்கூடிய வகையில் என்ன சொன்னால் தனிப்பட்ட கூர்நோக்கு இருக்கணும். தனிப்பட்ட கூர்நோக்குனா மேலாளர் தன்னுடைய கீழ் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு நிறுவனத்தினுடைய கொள்கைகள் இலக்குகளை அடைவதற்காக என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறத செயலாற்றி கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து 13வது பாயிண்டில் பாருமா, நிகழ்ச்சி முறை மதிப்பீடும் பரிசீலனைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி நிறை மதிப்பீடு செய்ய பரிசீலனை சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிகழும் பொழுது என்ன தவறு பண்ணியிருக்கிறோங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா கண்டுபிடிக்கலாம். இதில் பொறுத்தளவில் அந்த திட்டமிடுதலுக்கும் கட்டுப்படுத்தலுக்குடைய நோக்கம்னு சொல்லி படிக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை திட்டமிடுதல் எச்சரித்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் ஆகியவற்றின் மூலம் நமக்கு விளக்கி காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. 1950 அமெரிக்காவின் கப்பற்படையை சேர்ந்த திட்ட பிரிவால் பூஸ் ஆலன் மற்றும் ஹெமில்டன் மற்றும் லாக்ஹீட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஏவுகணையை என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்டிருக்கேன். இந்த ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்ட நேரத்தில் பேரளவு திட்டங்களை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா திட்டமிடுறாங்க. அந்த பேரளவு திட்டமிடுறதுனால அவற்றை கட்டுப்படுத்தல் நோக்கமும் இருந்தால் மட்டுமே அந்த பேரளவு திட்டமிடுதல் வெற்றி அடையும் என்பதை என்ன செய்யணும் விளக்கமாக அளிக்கிறது. உனக்கு முக்கியமாக கிடையாது. நீ இதில் படிக்க வேண்டியது கிட்டத்தட்ட நீ ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீ அதாவது 11 பாயிண்ட் 12 பாயிண்ட் வரை படி. ஓகே, அந்த 13வது பாயிண்ட்டு உனக்கு தேவையில்லை, நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேம்மா, 12 பாயிண்ட் வரை மட்டும் படிச்சுக்க எனஃப். அதுலேயும் கூட உனக்கு இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கொஸ்டின் கட்டுப்பாட்டு முறைகள் யாவைன்னு சொல்லி கொடுக்குறோம். இதில் முக்கியமாக திட்டப்பட்டியல், அதுக்கப்புறம் சமநிலை புள்ளி நான் என்னங்கிறத நல்லா படிச்சுக்கேன், முதலீட்டின் வருவாய்ங்கிறதையும் படிச்சுக்கேன். மீதி எல்லாம் உனக்கு கதை மாதிரி இருக்கும். ஹெட்லைன் படிச்சுட்டு விளக்கம் புரிஞ்சு எழுதும். ஓகே, தேங்க்யூ. 8 பாடம் முடிச்சிருக்கோம். நமக்கு இன்னும் ஒரு பாடம் மட்டும் தான் இருக்குது.